லெமன் சிரப்பு தான் செய்ய போகிறோம். இது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நிமிஷத்துலேயே லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். இந்த லெமன் கட் பண்ணி நம்ம வந்து லெமன் ஜூஸை ஒரு அளவாக எடுத்துக்கணும். அதுக்காக நான் அந்த கப் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வர அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பார்க்கலாம். நான் 6 லெமன் புழிஞ்சேன். அது கரெக்டாக ஒரு கப்பு இருக்குது. இதே கப்பில் நம்ம ஒரு கப்பு சர்க்கரை அளந்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகுனா ரொம்ப பாகு பதமாக இருக்கக்கூடாது, பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அந்த ஜூஸ் அளந்த கப்பில் 2 கப்பு சர்க்கரை, இதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். லெமன் ஜூஸ் இருந்தது அதனால் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கம்பி பதம்லாம் வரக்கூடாது, கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற தன்மை வந்தால் போதும். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். அப்படி கையில் எடுத்தோம்னா ஒரு பிசு பிசு வருது. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா ஆறிட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த லெமன் ஜூஸை கலந்துக்கணும். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் சிரப்பு ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த கெமிக்கலும் கலக்காத ஒரு நேச்சுரல் பானம் இது. இது எப்படி கலக்கிறதுன்னு இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிருக்கிறேன். ஒரு 3 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போட்டு ஊற வச்சாலும் நிறையா வந்துடும். இதையும் போட்டு கலந்துக்கலாம். நிமிஷத்தில் லெமன் ஜூஸ் ரெடி. லெமன் ஜூஸ் ரெடி. லெமன் ஜூஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.